ஹரியம் ஸ்டூடெண்ட்ஸ், நேராக உட்காருங்க. ஓம் சாண்டிங் 3 டைம்ஸ் ப்ரேயர். கண்ணை மூடி உட்காருங்க, கை கூப்பி உட்காருங்கம்மா. மூச்சு நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுங்க. ஓ பிரேயர்மா இப்போ. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ. கண்ணா, நம்ம போன கிளாஸ்ல வந்துட்டுமா சிறுபஞ்ச மூலம் பார்த்தோம் இல்லையா? அதாவது கண்டங்கத்திரி, சிறுவலதுணை, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி இவற்றினுடைய மருந்து உடல் நோயினை நீக்குவது போல வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த கருத்துக்களை கூறக்கூடிய நூல் சிறுபஞ்ச மூலம்னு நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. அம்மா, அப்ரஹாம் லிங்கன்னு சொல்லக்கூடியவர் நான் இன்னும் படித்திராத ஒரு புக்கை கொண்டு என்னைய சந்திக்க வரவன் தான் என்னுடைய உண்மையான நிலையான நண்பன்னு சொல்லியிருக்கிறாருமா. மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு சிரிக்கிறது மட்டும் கிடையாதுமா, சிந்திப்பது. சிந்திப்பதுன்னா நினைப்பது, எண்ணுவது. சரி, அந்த சிந்திப்பதற்கும் எண்ணுவதற்கும் துணை புரிவன நூல்கள். அறிவை மேல மேல வளர்க்கறதுக்கு பயன்படுவது நம்மளுடைய நூல்கள் தான்டாமா. அந்த நூல்கள் நம்ம நிறைய படிக்கணும், நிறைய அறிவை வளர்த்துக்கணும். தெரியாது அப்படிங்கிற வார்த்தைக்கே வாழ்க்கையில இடம் இல்லாம நம்ம சாதனையாளர்கள், சாதிக்க பிறந்தவர்கள் அப்படி நம்ம வாழணும் நம்மளுடைய வாழ்க்கையில. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்மளுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும்னு சொன்னவர் அப்துல் கலாம் இல்லையா? சரி, அப்படி நம்ம வாழணும். அதாவது ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. படிக்கிறவங்களுக்கு தான்மா வாழ்நாள், நம்மளுக்கு தான் வாழ்நாள் நிலையில்லாதது. யாராவது ஒருத்தராவது நான் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட அந்த நூலகங்கள், நூல்களினுடைய சிறப்பை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சரியாம்மா? பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை ஒன்று நமக்கு இங்கே விரிவானமாக தரப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று சொல்லியிருக்கிறார் ஆபிரகாம் லிங்கன். ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் அல்லவா? வீட்டிற்கோர் புத்தக சாலை என்ற லட்சியம் நாட்டுக்கோர் நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு அடிப்படை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பேரறிஞர் அண்ணா பற்றி நாம் பல்வேறு தகவல்களை தெரிந்தவர்கள்தான். ஆம், 1967 முதல் 1969 பிப்ரவரி 3ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா இம்மண்ணுலகை விட்டு மறையும் வரை 2 ஆண்டு காலம் நம்மிடையே முதலமைச்சராக பணியாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர். சென்னை என்ற பெயரை தமிழ்நாடு மாநிலம் என்று மாற்றியவர். இருமொழி சட்டம் உருவாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர். சென்னை பெத்தநாயக்கன் பேட்டையிலே கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியின் ஆங்கில ஆசிரியராக 1935 பணியாற்றியவர். எழுத்தாளராக இருந்த இவர் சிறந்த நாடக நடிகராகவும் விளங்கியவர்.
தென்னகத்து பெர்னாட்ஷா என்று மக்கள் இவரை அன்போடு அழைத்தனர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒலி வரை இவருடைய நாடகங்கள் பலவிதமான புரட்சி கருத்துக்களை மக்களிடையே தெளித்தன. ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பதவி வகித்தவர் CN அண்ணாதுரை அவர்கள். குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களின் துணையாசிரியராகவும் பணியாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் இந்த பேரறிஞர் அண்ணா. அவருடைய சாதுரிய பேச்சும் அவருடைய அடுக்குமொழி பேச்சும் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒன்றாகும். இதற்கு சான்றாக ஒன்றை சொல்லலாம். சென்டென்ஸ் நெவர் ஸ்டார்ட்ஸ் வித் பிகாஸ், பிகாஸ் இஸ் a conjunction என்று 3 சொற்றொடராக பிகாஸ் என்ற சொல்லை வேறு எந்த சொற்களும் இடையில் புகாது வரிசையாக அமைத்து ஆங்கிலத்தில் அழகானதொரு வாக்கியத்தை உடனடியாக சொன்னவர் அவர். அலை எழுத்தாளர்கள், கலை எழுத்தாளர்கள், விளை எழுத்தாளர்கள், உளை எழுத்தாளர்கள், வளை எழுத்தாளர்கள் நிலையில் நான் நிலை எழுத்தாளன் என்று தன்னை அறிமுகப்படுத்தியவர் இவர். சட்டம் ஓர் இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று 1945 தான் எழுதிய வேலைக்காரி நாடகத்தில் புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னவர். வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி பேசக்கூடிய இந்த வானொலி உரை மலை, நதி, நிதி இவையெல்லாம் ஒரு நாட்டின் செல்வமாகா, மக்களின் மனவளமே செல்வம் என்பதை எடுத்துரைக்கிறது. அன்றைக்கு அடவியில் ஆற்றங்கரையோரம் ஆலமரத்தடியில் ஏடும் எழுத்தாணியும் கொண்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் குருகுலக் கல்வியில் பயின்றதை சுட்டிக்காட்டும் அவர், இன்று உலகையே வீட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம். பாமர மக்களும் பாராளும் காலம், இக்காலத்திலாவது நம் மனவளத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய நூல்களை நாம் பெற்றிருக்காமல் இருந்தால் அது அறிவீனம் என்று சுட்டிக்காட்டுகிறார். உடைகளுக்கு ஒரு சிடை கடை வைத்திருக்கக்கூடிய நாம், மருந்துகளுக்கு சிறு வைத்தியசாலையை வைத்திருக்கக்கூடிய நாம், மனவளத்தை பெருக்குவதற்கு புத்தக சாலை அமைக்காமல் இருப்பது நியாயமா என்று கேட்கிறார். அடிப்படை தேவைகளான உணவுக்கும் உடைக்கும் பின்னர் நாம் தேட வேண்டியவை நூல்களே என்கிறார். ஆம், நாட்டை உலகை அறிய ஏடுகள் தேவை. பூகோள சரித ஏடுகள் தேவை. வீட்டிற்கோர் திருக்குறள் நூல் மிக அவசியம். சங்க இலக்கிய சாரம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். விடுதலைக்கு உழைத்தவர்கள், மனமாசு துடைத்தவர்கள், வீரர்கள், விவேகிகள், உலகை அறிந்தவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்புகளை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்ன இந்த பேரறிஞர் அண்ணா தன்னுடைய துணைவியார் ராணியம்மை மற்றும் வளர்ப்பு மகன்கள் பரிமளம் மற்றும் இளங்கோவனுடன் வாழ்க்கை நடத்தியவர். பகைவனுக்கும் அருளும் பண்பாளராக விளங்கியவர். பக்தவச்சலத்திற்கு அப்புறம் தமிழகத்தின் முதல்வராக இருந்த இவர் தான் சூளுரைத்தபடி முன்னாள் முதலமைச்சர் வாங்கிய தொகையில் பாதியை தன் சம்பளமாக பெற்றவர். அதுவரை வங்கி கணக்கு துவங்காத இவர் முதலமைச்சரின் சம்பளம் பெறுவதற்காக காசோலையை பணமாக மாற்றுவதற்காக மட்டும் ரூபாய் 10 செலவில் தன்னுடைய வங்கி கணக்கை துவங்கியவர். எப்போதும் புத்தகம் என்றே தூக்கி திரிந்தவர் இவர். இந்த வானொலி உரையை நிகழ்த்தியிருப்பது பொருத்தமான ஒன்றாகும். நூலகங்களை பொறுத்தவரை இந்திய மொழி அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமாகும். சென்னை கன்னிமாரா நூலகத்தில் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் காணப்படுகின்றன. திருவனந்தபுரத்தில் உள்ள நடுவண் நூலகம்தான் இந்தியாவின் முதல் பொது நூலகமாகும். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமோ 1836 தொடங்கப்பட்டதும் 1953 பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்துவிடப்பட்டதுமான கல்கத்தா தேசிய நூலகமாகும். உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அது அமெரிக்காவில் உள்ளது என்பது நாம் அறிந்ததே. தேசிய நூலக நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இது சீர்காழி இரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளாகும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் என்று வள்ளல் பெருமான் கூறினார். உடல் நலம் பேணுவதோடு மனவளமும் பேணி இந்த போட்டி மிகுந்த உலகத்தில்
போராடுவதற்கு தகுதியுள்ள ஒருவராக நம்மை நாம் கண்ணா, இப்போ சரி மிஸ் கேட்குறோம், பதில் சொல்லுங்க. மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு எது? சிரிப்பது மட்டுமா? சிந்திப்பது. சிந்திப்பதற்கு துணை புரிவன என்ன? நூல்கள். ஓகே, வெரி குட்மா. சரிம்மா, யாருடைய வாழ்க்கைக்கு வந்துட்டு நிலை இல்லை? மனிதனுடைய வாழ்க்கைக்கு தான் நிலை இல்லை. யாருமா எனக்கு ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுப்பவன் தான் என்னுடைய நிலையான உண்மையான நண்பன்னு சொன்னது யாருமா? அப்ரஹாம் லிங்கன். வெரி குட் கண்ணா. இப்ப மிஸ் படிக்கிறேன், படிக்கிறது நல்லா கேட்டுக்காங்க. நீங்களும் படிச்சு பிராக்டிஸ் பண்ணணும், சரியாம்மா? ரீடிங் பிராக்டிஸ் கண்டிப்பா நீங்க படிச்சு படிச்சு பார்க்கணும். மிஸ் படிக்கிறது நோட் பண்ணிக்கங்கம்மா. உலகிலே எங்கேனும் ஓரிடத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் நேரிடும் ஏதோ ஒரு சம்பவம் உலகின் மற்ற பாகங்களை பாதிக்கும் நாட்களில் நாம் வாழ்கிறோம். உலக தொடர்பு அதிகரித்து விட்ட வளர்ந்து கொண்டே போகும் நாட்களிலே நாம் வாழ்கிறோம். நாட்டு நிலை உலக நிலைக்கு ஏற்ப வளர்ந்தாக வேண்டும். இதற்கு வீட்டு நிலை மாற வேண்டும். வீட்டிற்கொரு புத்தகசாலை என்ற லட்சியம் நாட்டுக்கொரு நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு அடிப்படை. மலை கண்டு நதி கண்டு மாநிதி கண்டு அல்ல, ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்த நாட்டு மக்களின் மலை வளத்தை கண்டு. மாநிலம் மதிக்கும் மலை வளம் வேண்டும், மன வளமும் வேண்டும். எழுத்தறிவிற்றவர் ஏராளம் இந்நாட்டில், இது பெருங்கேடு. கல்வி பெற்றவர்கள் அனைவருக்குமாவது மனவளம் இருக்கிறதா? அவர்களின் வீடுகளாவது நாட்டுக்கு சிறப்பளிக்கும் நட்பண்புகள் செழிக்கும் பண்ணைகளாக, நாட்டுக்கு வலிவும் வனப்பும் தேடித்தரும் கருத்துக்கள் மலரும் சோலைகளாக உள்ளனவா என்றால் இல்லை என்று பெருமூச்சுடன் கூறித்தான் ஆக வேண்டும். உள்ளதை மறைக்காதிருக்க வேண்டுமானால், நாட்டு நிலை கண்டு உலகம் மதிக்க வேண்டுமானால் இந்த சூழ்நிலை மாறியாக வேண்டும். This is Lisa and Sukadev of Yoga Vidya. Welcome you for practice, for new insights, relaxed eyes and improved eyesight. You can do this exercise standing, sitting on a chair or sitting cross-legged on the floor. Wherever you're sitting, close your eyes and feel your eyes. And become aware you want to be grateful to your eyes and you want to do something good for your eyes. Open your eyes, look towards the right and towards the left, towards the right, left, right, left, right, left, right, left. Close your eyes, feel your eyes. And with each exhalation, imagine you send relaxing energy, light energy from your abdomen to your eyes or through your eyes. Open your eyes again. Look up, down, up, down, up, down, up, down, up, down. Close your eyes, feel your eyes. And with each exhalation, send relaxing energy from your abdomen to your eyes and through your eyes. Open your eyes again. Now look to the upper right, lower left, 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 upper right, lower left. Close your eyes. Send relaxing energy to your eyes. Open your eyes again. Look towards the upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right. Close your eyes and send relaxing energy from your abdomen towards your eyes. Open your eyes again and make no circular movement clockwise. Look up and then slowly to the right and to the bottom
and to the left, and up, to the right, down, and continue a few times. Try to make it complete circles and not just squares. This practice also helps to harmonize the two hemispheres of the brain. Now, other direction, counterclockwise. Do slow conscious movement. And slowly close your eyes and feel the relaxing energy of your abdomen go into your eyes. Now open up your eyes again and stretch out your right arm, thumb, the level of your eyes. Look towards your thumb. Look far away. Back to your thumb. Now look towards the tip of your nose. To your thumb. Far away. Your thumb. Tip of your nose. Thumb. Far away. Thumb. Tip of your nose. Thumb. Far away. Thumb. Tip of your nose. Thumb. And far away. Close your eyes, lower your hand, breathe a few times, and send relaxing energy into your eyes and through your eyes. Now, lift up your hands a little bit and rub your palms, warming up your palms and increasing the life force, the prana in your hand and your hand chakras. Put your palms over your eyes and feel the energy of your palms radiate into your eyes. Feel that calming, soothing, relaxing energy. Slowly relax your hands, lower your hands. And one more time, rub your palms, developing warmth in your palms, feeling the energy in your palms. And put your palms over your eyes and feel the relaxing energy of your palms radiate into your eyes. Slowly lower your hands. Remain seated for a few moments. Breathe a few times deeply. Feel the relaxation of your eyes, relaxation of your mind. You can do this wonderful breathing exercise every day. Your eyesight will improve. You don't need to get headache. And you come to clearer and clearer insights. Lisa and Sukadev wish you a day full of insights, full of calmness, peace and compassion. ॐ पूर्णमतः पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्